திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. முற்றிலும் தெய்வீக சிந்தனைகளில் தோய்ந்து புனித வாழ்வு வாழும் ஒருவரின் புறத்தோற்றத்தில் ஒரு பெரும் மாற்றம் நேர்கிறது. அவரை சுற்றி இன்னதென்று அறியாத ஒரு புனித ஒளி பரவுகிறது. அவரை பார்க்கிறவர்களின் உள்மனம் அவர் தெய்வீகமானவர் என்பதை உடனே புரிந்து கொள்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது அதனால்தான். உடல் ஒரு கண்ணாடி பெட்டி போன்றதுதான். உள்ளத்தில் உறைந்துள்ளதை உடல் வெளிப்படுத்தவே செய்கிறது. பரமஹம்சர் ஒரு இல்லத்தில் நடைபெற்ற பஜனை நிகழ்ச்சிக்கு போனார். சில நாட்கள் அங்கேயே தங்கினார். பின்னர் தம் இல்லம் திரும்ப எண்ணி தாம் தற்காலிகமாக தங்கியிருந்த வீட்டின் வாயிலுக்கு வந்தார். அங்கே அந்த வீட்டிலிருந்து தாம் புறப்படுவதை அறிந்து நூற்றுக்கணக்கான பேர் வாயிலில் வந்து காத்திருப்பது கண்டு திகைத்தார். வெளியே செல்லாமல் உள்ளே திரும்பிவிட்டார். பஜனையை ஏற்பாடு செய்தவரிடம் வெளியே என்ன இத்தனை கூட்டம் என்று விசாரித்தார். எல்லோரும் அவரை தரிசிப்பதற்காக வந்தவர்கள் என விளக்கினார் வீட்டின் உரிமையாளர். என்னிடம் பார்க்க என்ன இருக்கிறது? வியப்போடு கேட்டார் பரமஹம்சர். உங்கள் தவ ஆற்றல் காரணமாக உங்களது திருமுகத்தில் ஒரு தெய்வீக பொலிவிருக்கிறது. அதை தரிசிக்கத்தான் கூட்டம் அலைமோதுகின்றது என்று தெளிவுபடுத்தினார் அவர். நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். வெறுமனே என்னை தரிசித்து என்ன ஆகிறது? என்ன ஆகப் போகிறது? அப்படி வெறுமே தரிசிக்க தூண்டும் இந்த முகப்பொலிவு எனக்கு எதற்கு? காளி, என் முகப்பொலிவை எடுத்துக்கொண்டு விடு அம்மா என்று கதறியவாறே பரமஹம்சர் தன் முகத்தில் கைகளால் அரைந்து கொண்டார். அதன்பின் சிறிது காலம் அவர் முகப்பொலிவு சற்று மங்கியது என்று சாரதானந்தர் குருதேவரின் ஆராய்ச்சி பூர்வமான வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் எழுதுகிறார். அன்னை சாரதையின் தோற்றத்திலும் அத்தகைய தெய்வீக பொலிவிருந்தது. கொள்ளைக்கார தம்பதியினர் தன்னை மகளாக நினைக்கும்படி அவர்கள் மனத்தை மாற்றியவர் தூய அன்னை சாரதா தேவி. மெல்ல மெல்ல கொள்ளை தொழிலை விட்டுவிட்டு அவர்கள் நல்லவர்களானார்கள். கொள்ளைக்காரர்கள் தன்மேல் அளவற்ற பாசம் செலுத்துவது அன்னை சாரதைக்கு வியப்பையும் நிறைவையும் தந்தது. அவர்களிடம் அன்னை ஒரு முறை கேட்டார், இவ்வளவு பாசத்தை என்னிடம் ஏன் காட்டுகிறீர்கள்? அவர்கள் தழுதழுக்க பதில் சொன்னார்கள், தாயே, நீ சாதாரண பெண் அல்ல. உன்னை காளியாகவே நாங்கள் காண்கின்றோம். அவர்கள் பதிலை கேட்டு அன்னை ஆச்சரியமடைந்தார். முன்னொரு முறை சாரதா தேவியிடம், நீ யார் என்பதை நான் அறிவேன், ஆனால் அதை உன்னிடம் இப்போது சொல்ல மாட்டேன் என்றாரே குருதேவர். அந்த வாசகங்கள் இப்போது சாரதா தேவி மனதில் ஓடின. ஷோடசி பூஜை மூலம் தேவியின் தெய்வ சக்தியை அன்னையின் திருமேனியில் பரமஹம்சர் இறக்கி வைத்து மனைவியையே கற்பூர ஆர்த்தி காட்டி வழிபட்டார் அல்லவா? சில நேரங்களில் அன்னை சாரதை தன்னை பற்றிய உண்மையை உணர்ந்து தன் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தியது உண்டு. பல நேரங்களில் அவர் ஒரு வளர்ந்த குழந்தை போல் இயங்கியதும் உண்டு. சாரதா தேவி வியப்பு மேலிட கேட்டார், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் என்னதான் பார்த்திருக்கிறீர்கள்? தாயே, நீதான் காளி என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் நீ உன் தெய்வீகத்தினை எங்களிடம் மறைக்கின்றாய். நீங்கள் ஏதேதோ கூறுகிறீர்கள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் அறிந்தவர் குருதேவர்தான் என்று சாரதை அந்த பேச்சை மாற்றிவிட்டார். அன்னை விவேகானந்தரையே பிரமிக்க வைத்த பரமஹம்சர் போல் அத்தனை பெரிய அறிவு ஜீவி அல்ல. அவர் கற்றதெல்லாம் தன் கணவர் குருதேவரிடமிருந்துதான். தன் மனைவிக்கு குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து எத்தனையோ விஷயங்களை சொல்லாலும் செயலாலும் அருளாலும் கற்பித்தவர் குருதேவர். தெய்வ சக்தி தன்னில் இறங்க பெற்ற அன்னை எல்லா உயிர்களையும் பாரபட்சமின்றி நேசிக்கும் தெய்வமாகவே மாறிவிட்டார். வேண்டுதல் வேண்டாமை இல்லாத கடவுள் தன்மை அவரிடம் குடிக்கொண்டது. அகிலம் முழுவதையும் தன் அறிவால் வெல்லாமல் அன்பால் வென்றவர் அன்னை சாரதை. அவர் முகத்திலும் உடலிலும் நகக்கண்களிலும் விழிகளிலும் இமைகளிலும் ஒளி வீசிய புனித பொலிவு அவர் தெய்வமே என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அவரை சரணடைந்தார்கள். இப்படி தெய்வ வாழ்க்கை வாழ்பவர்களின் முகத்தில் புனித பொலிவு ஏற்படும் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.